ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் மாலத்தீஸ் கிச்சன். இன்றைக்கி என்னோடய கிச்சனில் நான் செய்ய போகிற ரெசிபி ஆரஞ்ச் சிக்கன். இந்த ரெசிபியை கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்னும் நீங்கள் மாலத்தீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் ஒரு பவுலில் 1.5 LP அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் ஒரு ஆரஞ்சை ஃபுல்லாக ஸ்குவீஸ் பண்ணி அந்த ஆரஞ்ச் ஜூஸை நான் இந்த சிக்கன் மேலே ஊற்றுறேன். நம்ம ஊற்றுற அந்த ஆரஞ்ச் ஜூஸில் ஃபுல்லாக அந்த சிக்கன் இமர்ஸ் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஆரஞ்ச் ஜூஸில் ஆட் பண்ணோம். அடுத்ததாக நான் இதில் 3-4 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன். அதுக்கு மேலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நம்ம இப்போது ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ண போகிறோம். ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்துக்கோங்க. ஃப்ரையிங் பேன் காஞ்சதும் நம்ம இதில் 2-3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ண போகிறோம். நான் இதில் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காய்ச்சதும் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணுறேன். இந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தை லைட்டாக வதக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இந்த தக்காளியை இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. இப்போது வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை ஆட் பண்ணிடலாம். மேரினேட் பண்ண சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு இந்த சிக்கனை இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நம்ம இந்த சிக்கன் மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணுறது அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் காரம் கூட சாப்பிட்டுப்பீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இவ்வளோ காரம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம இதில் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம இதை இந்த எண்ணெயிலே திருப்பியும் இந்த சிக்கன் கூட இந்த மிளகாத்தூளையும் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட போகிறோம். இப்போது நான் இதில் பெப்பர் ஆட் பண்ண போகிறேன். நான் இதில் கொஞ்சம் பெப்பர் தாராளமாகவே ஆட் பண்ண போகிறேன். நான் இதில் 3-4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பரை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பெப்பரை ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் இதை இந்த சிக்கன் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்க போகிறோம். அதை இப்போ பாருங்கள், நம்ம அந்த சிக்கனோட கலரே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ரொம்ப டார்க்காகவும் இல்லாமல் ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் ஒரு மைல்டான கலருக்கு நம்ம சிக்கன் இருக்குது. இந்த சமயத்தில் நான் இதில் இட்டாலியன் சீசனிங் ஆட் பண்ண போகிறேன். சும்மா
ஒரு பிஞ்ச்லேருந்து 2 பிஞ்ச் அளவுக்கு இட்டாலியன் சீசனிங். எனக்கு இட்டாலியன் சீசனிங் பிடிக்குன்றதுனால இதை ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷன் தான். கூடவே நான் இதில் ஆர்கானோவும் பார்ஸ்லியும் ஆட் பண்ண போகிறேன். ஆர்கானோ லீவ்ஸும் பார்ஸ்லி லீவ்ஸும் ஆட் பண்ண போகிறேன். இதுவும் ஆப்ஷன் தான். உங்கள் வீட்டில் ஆர்கானோ அண்ட் பார்ஸ்லி இருக்குன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆர்கானோவும் பார்ஸ்லியும் ஆட் பண்ணும்போது அது ஒரு தனி ஃப்ளேவரே கொடுக்கும். இது எல்லாமே ஹர்ப்ஸ். ஸோ இதை சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ பாருங்கள், நம்ம சிக்கன் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம ஆரஞ்ச் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம இதில் சாப்டு கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிப்பியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் மால்தீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோடய ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.